குண்டு பை டு ஃபிட்டு பை சேலஞ்சில் இது 10வது நாள். காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சிட்டு கொஞ்சம் எடிட்டிங் இருந்துச்சு முடிச்சுட்டு தூக்குமா போல சட்டப்படன்னு மாற்றி போட்டேன். அப்புறம் கழட்டி மாட்டிட்டு வாக்கிங் கிளம்பிட்டேன். வாக்கிங் போகிறப்போ அவ்வளோ சத்தம், எத்தனாயிரம் குருவிங்க உள்ளே ஒளிஞ்சிருக்கோ தெரியல. அப்புறம் நம்ம டாங்கி பாய்ஸ் எல்லாம் தூங்கி எழுந்திரிச்சு டியூட்டி கிளம்பிட்டு இருந்தாங்க. 1 hour வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்குன்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ போகிறேன்னு பார்க்குறீங்களா? இது குறுக்கு வழி. நான் லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒரே ஒரு குறுக்கு வழி இதுதான். காசு தொல்லை, கடன் தொல்லை, குடும்ப தொல்லை, வேலை தொல்லை, இப்போ ஆட்டோ கார்ட்டா பொடுகு தொல்லை. அதுக்கு தயிரை தலையை தேய்ச்சி ஒரு மசாஜ் போட்டுட்டு வீடியோக்கு டப்பிங் எழுதி முடிச்சுட்டு குளிச்சு கிளம்பிட்டு நைட்டுக்கு நேரம் ஓட்ஸ் இருந்துச்சு அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு புரதம் நார் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு 500 கிலோமீட்டர் வேகத்தில் ஆஃபீஸ் கிளம்பி வந்தாச்சு. அப்புறம் சாப்பிட்றது டைம் ஓட்டுறது கொஞ்சம் வேலை, அப்புறம் வீட்டுக்கு ஜூட்டு. பசங்க ஃபுட்பால் ஆடிட்டு இருந்தாங்க, அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அங்கேயே உட்காந்து வீடியோ எடிட்டிங் முடிச்சுட்டு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. விருட்டு வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்து சப்பாடா உட்காரலான்னு பார்த்தா டயட் ஃபுட்டுக்கு ஜாமான் வாங்க கடைக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு பார்த்தா கூட கொண்டு வரல. சரி, நம்ம கிட்ட தான் டிக்கி இருக்குல்ல, நம்ம வண்டியில அச்சோ டிக்கி பத்தல கைஸ். கீரை அடிச்சு மடிச்சு உள்ள வச்சுட்டு கிளம்பிட்டேன். லைஃப் கோ ஸ்மூத் அன்டில் ஸ்கூல் டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் காலையிலேருந்து பண்ண எல்லா விஷயமே ஸ்மூத்தாக போகுதுன்னு நினச்சேன். அப்போ தான் ஒரு கமெண்ட் வந்துச்சு, வீடியோ குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க ப்ரோ. இன்னும் ஒரு 2-3 பேர் சொன்னாங்க. சரி, நானும் இப்போ திருடு போக பார்த்தா நம்ம 1+1 தான் வீடியோ போடுறேன், இதுவே நல்லா தான் இருக்குது. சரி, ஐஃபோனில் வீடியோ போட்டால் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். சரி, ஐஃபோன் வாங்கிடுவான்னு யோசிச்சேன். அது மட்டும் இல்லை, எனக்கும் கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் பண்ணணும்னு ஆசை தான். சரி, இஎம்ஐயில் வாங்கிடுவோன்னு கடைக்கு போனால் அங்கே நமக்கு தெரிஞ்ச அண்ணன் எல்லாம் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஐஃபோன் கன்ஃபார்ம், சரி ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு எலிஜிபிலிட்டி செக் பண்ண என் டெபிட் கார்டு எடுத்து போட்டேன். மூஞ்சிக்கு ஐஃபோனா அப்படின்னு சொல்லி கார்டு டிக்ளைன் ஆயிடுச்சு. லிமிட் இல்லையாமா. வில்லன்ஸ் ஆர் நாட் பார்ன், தே ஆர் கிரியேட்டட். அப்போதான் எனக்குள்ள வந்துச்சு ஸ்ட்ரெஸ் ஈட்டிங். நான் சாதாரணமான பசினாலே பேய் மாதிரி திம்பேன். இதில் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்னா சொல்லவா வேணும். பிளேட் ஓட்டார அளவுக்கு வலிச்சு தின்னுட்டேன். பசங்க நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு சில விஷயம், அதை பண்ணிட்டு எதுக்குடா பண்ணோம் அப்படின்னு சொல்லி டிப்ரமேஷனுக்கு போகல. ஐம் கரண்ட்லி இன் தட் நிலை ஒன்லி. நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. சரி, இது ஆனது ஆகி போச்சு. ஒரு சிக்கன் ரைஸ் 600 கேலரி, எனக்கு நைட் மீல் வந்து 300 கேலரி. அப்போ 300 கேலரி அதிகமாக சாப்பிட்டோமா. 1 hour வாக்கிங் போனால் 400 கேலரி கம்மியாகும் என் பாடிக்கு. போடுறா சூவை நட்ரா ரோட்ல 1 hour வாக்கிங் போய் தின்னதை கழிச்சிட்டேன். நம்மள மாதிரி ஆளுங்க வெயிட் லாஸ் ஆகாம இருக்கு, இதுதாங்க காரணம். இனி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸ்ட்ரெஸ் ஆகுதா, பிடிச்சதை சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு அடுத்த மேல ஸ்கிப் பண்ணிருங்க, 1 hour வாக்கிங் போயிருங்க, அவ்வளவுதான். இதுதான் இன்னைக்கு நான் கத்துக்கிட்ட பாடம். ரொம்ப தேங்க்ஸ். உங்க புண்ணியத்துல எனக்கு ஒரு சாம்சங் கலர் டிவி கிடைக்கும்.